அரசு பள்ளிகளில் சனாதன சக்திகளின் ஊடுருவல் இப்போது அதிகரித்திருக்கிறது. தன்னம்பிக்கை ஊட்டுகிற பேச்சாளர்கள் என்கிற பெயரில் பலர் அரசு கல்வி நிறுவனங்களில் ஊடுருவி தமது கருத்துக்களை திணித்து வருகிறார்கள். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில், அதேபோல மாணவர்களிடையே அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை வாழ்க்கை கல்வி என்கிற பெயரில், ஆன்மீகம் என்கிற பெயரில் பேசிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல மதம் சார்ந்த கருத்துக்களை அல்லது அறிவியலுக்கு பரப்பும் அமைப்புகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அந்த நபருக்கு ஆதரவான குரலும் எழுதுல அப்போ ஒரு கேள்வி எழுதுல, அந்த நபரை ஏன் கைது செஞ்சீங்க, அப்ப கைது செய்யற அளவுக்கு வழக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அதனை கடந்து அவர் பேசுனது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்குறளையும் இந்த தர்மத்தையும் பேசியிருக்காரு. அவருடைய நம்பிக்கை அவருக்குரியது. அதுபோல அந்த கருத்தில் நம்பிக்கை உள்ளவர்களும் அதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர் பள்ளியில் மாணவர்களிடையே பேசிய அந்த முறை போன பிறவியில் பாவம் செய்ததால் தான் இந்த பிறவியில் நாம் துன்பப்படுகிறோம் என்று மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பதற்கும் அதுதான் காரணம் என்பதை போன்ற ஒரு செய்தியை மறைமுகமாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அழகில்லாமல் இருப்பவர்கள் போன பிறவியில் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பள்ளி மாணவிகளிடையே போய் உங்களுக்கு டென்ஷன் இருக்கிறதா, நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா, கையை உயர்த்துங்கள், எல்லோரும் உயர்த்துங்கள் என்றெல்லாம் பேசுகிறார். அவருடைய அணுகுமுறை என்பது அங்கே விமர்சனத்திற்குரியதாக மாறுகிறது. அந்த கருத்துக்களை மாணவிகளிடையே பேச, ஒரு இளைஞர்களிடையே, கல்லூரி மாணவர்களிடையே பேசினால் கூட அவர்களால் அதை உள்வாங்க முடியும். பள்ளி குழந்தைகள் உள்வாங்கக்கூடிய அளவுக்கான கருத்து அல்ல. அது ஒரு ஆன்மீகம் தொடர்பான தத்துவம். அதன் மீது நமக்கு விமர்சனம் இருக்குது என்பது வேறு. ஆனால் அது ஒரு தத்துவம். அதை 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மாணவர்களிடையே போய் திணிப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவது. கைது சரிங்கிறீங்களா? ஏர்போர்ட்டுக்குள்ள போய் இந்த குற்றத்துக்கு இந்த கைது சரியா? இரு சமூகங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை கூர்மைப்படுத்துகிற அடிப்படையில் 153A என்கிற பிரிவின் கீழ் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அது சரிதான். அதாவது ஒரு மதம் சொல்லுகிற கருத்தை பரப்புகிற போது இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் அதை மாறாக கருதுவது அல்லது முரண்பாடாக கருதுவது இரு சமூகத்தினருக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்தும். இதற்காகத்தான் IPC 153A இருக்கிறது. இரு சமூகத்தினருக்கு இடையிலே முரண்பாடுகளை உருவாக்கக்கூடிய எந்த பரப்புரையும் மேற்கொள்ளக்கூடாது சட்டத்திலே இருக்கிறது. அதே போல ஒரு பள்ளி ஆசிரியர் மாற்றுத்திறனாளி, அவருக்கு என்ன சிக்கல், அவருக்கு ஈகோ பிரச்சனை என்று சொல்லுவது மறைமுகமாக அவரை ஒரு மாற்றுத்திறனாளி என்று அவர் கேலி செய்வதாகத்தான் இருக்கிறது. எனவே அவர் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கை என்பது அவசியமானது. கைது சரியானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.